முதலாவது தேவன் எதை அறிந்திருக்கிறார் தெரியுமா? God knows our place. உங்களுடைய இடத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லல அந்த 2 சீஷர்களை பார்த்து, நீங்க அந்த கிராமத்துக்குள்ள போங்கப்பா, ஒரு 10 தெரு தள்ளி போங்க, எங்கன்னா போய் ஒரு மூலையில் எங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், எனக்கு தெரிலப்பா, எங்கன்னு தெரிலப்பா, ஆனா அந்த கிராமத்துல தான் இருக்கு, எங்கேயோ போய் தேடுங்கப்பா அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த கிராமத்திற்குள் பிரவேசித்த உடனே அப்படின்னா ஆண்டவருக்கு அந்த இடத்தை துல்லியமாக வித் அட்மோஸ்ட் பிரெசிஷன் ஆண்டவர் அந்த கழுதை இருக்கிற இடத்தை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கெல்லாம் வழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்களாம் எப்படின்னு தெரில. நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல தொலைஞ்சிட்டு, இப்போல்லாம் பரவாயில்ல, இப்போ கூகுள் மேப்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த கூகுள் மேப்லாம் வரதுக்கு முன்னாடி, நீங்களாம் வேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எங்கன்னா ஒரு இடத்துல தொலைஞ்சிட்டோன்னு வைங்களேன், சென்னையில் மாத்திரம் நீங்கள் போய் யாரை வேணால் ரோட்டில் கேட்கலாம், ஐயா இந்த இடத்துக்கு எப்படியா போகிறதுன்னு கேட்டால் அவனுக்கும் அந்த இடத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் 2வது ரைட்டு போ, 3வது லெஃப்ட் எடு, 4வது ரைட் வா, திருப்பி 3வது லெஃப்ட்னா ஃபஸ்ட்டு அதே இடத்துக்கு திருப்பி வந்துடுவீங்க. இந்த தெரியாதுன்னு மாத்திரம் எங்கள் ஊரில் சொல்லவே மாட்டானுங்க. இந்த சென்னையில் வழியே தெரியாது, ஆனாலும் அவன் இல்லாததெல்லாம் தெரியாதெல்லாம் சொல்லுவான். இப்போ உங்கள் மலேசியன் ஏர்லைன்ஸ் ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடந்துச்சுல, இந்த MH370 ஒரு ஃப்ளைட்டு போய் அது கடலில் போய் விழுந்துச்சு, இந்தியன் ஓஷனில் போய் எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. ஆனால் இன்றைக்கு வரைக்குங்க நம்ம ஊரில் என்னென்னமோ உலகத்தில் என்னென்னமோ சேட்டலைட்டுன்றான், ரேடாருன்றான், உலகமே அமெரிக்காலாம் கப்பல் அமிச்சது, ஆனால் எங்கே விழுந்துச்சுன்னே யாருக்குமே தெரிலங்க. இவ்வளவு நவநாகரிக காலத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு விமானம் விழுந்த இடத்தை மக்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் ஒன்றை விளையும் கொள்ளுங்க, நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்தில் இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் மனுஷனுக்கு தெரியாது. நான் சொன்னது போல நீங்கள் இருக்கிற இடம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன் சில வேளைகள் நீங்கள் போகிற பாதையும் நீங்கள் இருக்கிற இடமும் உங்கள் சொந்த மனைவிக்கே தெரியாமல் இருக்கலாம், சொந்த கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையிலையும் எப்பேற்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் இடத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால தான் சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இங்க பாருங்களேன், எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா. இந்த 2வது வசனத்தை பாருங்க, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். இது கூட ரொம்ப ஈஸி தான். அதாவது இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா, நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்களா அப்படின்றத நான் பார்த்தாலே சொல்லிடலாம். இப்போ ஓகே, எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் ஒருத்தர் அறிந்திருக்கிறார் அப்படின்னா அது ஓகே. ஆனால் அடுத்த வசனம், அது அடுத்த பகுதி சொல்லுகிறது, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா நின்றுட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியுங்க, ஆனால் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ கூட நான் ஒரு கழுதையை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், இங்கே இருக்கிற வாலிபர்கள் என்ன கழுதையை யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன இப்போ எப்படா நான் மெசேஜ் கேட்குற மாதிரி என்ன சிரிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் மனசில் எப்படா முடிப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எழுந்திருக்கிறதுல மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்கள் நினைவுகளை கூட அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் நான் போகிற இடம், நான் இருக்கிற இடம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம், ஆண்டவர் நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஆண்டவரே. நான் சொல்லுவேன், ஒரு கழுதையினுடைய இடத்தை ஆண்டு அறிந்து வைத்திருப்பார் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்தை ஆண்டு அறிந்திருக்கிறார். இருக்கிற இடத்தை ஆண்டு அறிந்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரத்தில் யோனா ஒரு சின்ன ஒரு டாட்டு போல கீழே விழுறாங்க. ஆனா அவன் விழுகிற இடத்தை கூட கர்த்தர் அறிந்து கரெக்டா ஒரு மீன் ஆயத்தப்படுத்தி இருந்தாரு. ஒரு சூறை செடியின் கீழே ஒரு வனாந்திரத்தில் எலியா உட்கார்ந்திருக்கிற அந்த சரியான இடத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். அவனுக்கு தேவைகளை சந்திக்க அந்த இடத்திற்கு ஆண்டவர் அனுப்பினார். எங்க அப்பாவுடைய சாட்சி நீங்க நிறைய சில பேர் கேட்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சொல்ற சாட்சி அதாவது சில வேளை எனக்கு புரிய எப்படி இது நடந்தது எனக்கு நேரம் இல்லை. அவருடைய லைஃப்ல ஒன்று சொல்லுவார், அந்த ஒரு நடந்த அவருடைய ஊழியத்திற்கு வந்த அந்த அனுபவத்தை அவர் சொல்லுவார். ஒரு முறை அவங்க ரொம்ப கடினமான பாதையில் போயிருந்தாங்க. அவங்க குடும்பமாக அவர்கள் ரொம்ப ஒரு ஏழ்மையில தான் சென்னை பட்டணத்துக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட பிச்சைக்காரர்களை போல ஒரு நிலைமையில் அவர் சம்பாதிச்சது 3.5 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலி 3.5 ரூபா, 3 rupees 50 paise. அந்த 3.5 ரூபாய் கூலி எவ்வளவு பத்தும்னா அவங்க வீட்டில் 6 பேர். அந்த 6 பேருக்கு 1 கிலோ அரிசி வாங்கி அதை கஞ்சி வச்சு முடிஞ்சா ஒரு ஊறுகாய் வாங்கி தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த காசு பத்தும்.
அவர் திங்கக்கிழமைக்கு வேலைக்கு போய் அவர் சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் காசு. அப்போது சனிக்கிழமை வேலை முடிச்சுட்டு சனிக்கிழமை நைட்டு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சண்டே வேலை கிடையாது, சண்டே முழு பட்டினி. திருப்பி திங்கக்கிழமை காலிலேருந்து எங்கள் அப்பா வீட்டு வர வரைக்கும் நைட்டு வரைக்கும் பட்டினி. நைட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த 300 ரூபாய் கூலி வாங்கிட்டு வந்து சாப்பாடு வாங்கினா தான் சாப்பாடு. இப்படி தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு முறை அவர்கிட்ட பேசினார், நீ ஊழியத்துக்கு வரணும், நீ முழு நேர ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னார், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன், ஆனால் எங்கள் பெற்றோர் என்னுடைய அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் என்னோட அண்ணனுக்கும் சுகவீனமாக இருக்கிற அண்ணனுக்கும் யார் சாப்பாடு போடுவா? நீங்கள் அந்த 3000 ரூபாய் கூலிக்கு நீங்கள் வழி பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆண்டவர் எவ்வளோ பேசுகிறார், ஆனால் கேட்கல. ஒரு நாள் இவர் சனிக்கிழமை வேலை முடிச்சுட்டு சண்டே எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மண்டே காலையில் வேலைக்கு போனால் கம்பெனியே க்ளோஸ்டு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கம்பெனியே க்ளோஸ்டு. இவர் போன பசி மயக்கத்தில் திருப்பி நடந்து வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா கேட்டாங்களே, ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட வீட்டுக்கு? எங்கள் அப்பா சொன்னாராம், கம்பெனி மூட்டாமா, நான் என்ன பண்ணுறது? உடனே உங்கள் அம்மா சொன்னாங்க, டே அப்படி சொன்னால் எப்படி? இங்கே 3 தங்கச்சிங்க பாரு, அங்கே பசியில் சுருண்டு கிடக்குறாங்க, உங்கள் அண்ணன் படுத்துருக்குறான் உடம்பு முடியாமல், இவங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுப்பா? நீ போய் ஒரு 5 ரூபா கடன் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், 5 ரூபா கடன் வாங்கிட்டு வரேன், ஆனால் கடன் கொடுக்குறவன் என்கிட்ட கேட்பான்ல, 5 ரூபா நான் கொடுக்குறேன், நீ எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பான்ல. வேலை இருந்தால் சொல்லலாம், நான் சம்பாரித்து கொடுக்குறேன்னு சொல்லலாம். வேலையே இல்லையே, நான் என்னன்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட. ஒன்று பண்ணுவோம், அந்த 5 ரூபா கடன் வாங்குறேன், ஆனால் அரிசிலாம் வாங்க வேணாம், ஏதாவது ஒரு எலி மருந்து வாங்கி விஷம் வாங்கி குடிச்சு குடும்பமாக செத்துடலாமா, எதுக்கு நம்மளுக்கு இந்த வேதனை? இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு அழகான குரல், நீ சர்ச்சுக்கு போகணும். பக்கத்தில் இருந்த சர்ச்சுக்கு போய் அந்த பாஸ்டரோட உட்காந்து தேம்பி தேம்பி அழுது ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே திருப்பி அதே குரல், நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்து அவங்க வீடு வந்து சொல்கிறார், ஒரு ஒற்றடி பாதம், ஒரு பயங்கர முள் வேலிலாம் இருக்கும், அதுக்குள்ளே நடந்து போகணும். அதுலேருந்து ஒரு போஸ்ட்மேன் வெளியே வரான். இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு போஸ்ட்மேன் அவங்க வீட்டுக்கு வந்த ஞாபகமே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்துட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனால் அவங்க அம்மா கையில் 3 10 ரூபா நோட்டு இருந்துச்சு. அந்த காலத்தில் 30 ரூபான்றது பயங்கரமான காசு. 30 ரூபா கையில் வச்சிருக்கு. இவர் அம்மா பார்த்து கேட்டாரா, எப்படி உன் கையில் இந்த 30 ரூபா வந்துச்சு? அம்மா சொன்னாங்களாம், நம்ம முன்னாடி ஒரு 3-4 வீடு நம்ம முன்னாடி இருக்கு, இந்த 3-4 வீடு தாண்டி வந்துட்டாங்க அவங்க. 3-4 ஊரே தாண்டியாச்சு. ஆனால் 3-4 ஊர் தாண்டி முன்னாடி அவங்க இருந்த ஏதோ ஒரு வீட்டில், அவங்க பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு வயசானவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க அந்த நன்றியை மனசில் வச்சு இவங்க அட்ரஸ் இந்த அட்ரஸ் காமிச்சிரு. அவங்க சொன்னாங்களா, இந்த அட்ரஸ் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அவங்க எத்தனையோ வீடு மாதிரி வந்தாச்சு. இவங்க இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன நம்புனா ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மா கையில் 30 ரூபா இருக்கும், நீ என்னை நம்பி வானா. இவர் எதுவுமே பேசலையும், அமைதியாக எடுத்துட்டு அந்த ஒரு பையில் அவர் ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட் அதை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்தான். வெளியில் வந்து அவங்க அம்மா கேட்டாங்க, எங்கடா போகிற? உங்கள் அப்பா சொன்னாரா, எனக்கு எங்கே போகிறேனே தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் உங்கள் வீட்டில் இருந்தால் டெய்லி சாயங்காலம் ஒரு 3000 ரூபாய் கஞ்சி கிடைக்கும், ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு போனால் உனக்கு டெய்லி 30 ரூபா கிடைக்கும், என்னை அமைதியாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். எனக்கு இதுக்கப்புறம் தான் ஆச்சரியம், வெளியில் வந்தால் அந்த அவங்க தெரு முனையில் ஒரு மனுஷன் சைக்கிளில் நின்றுருக்கான். அவரை யாருன்னே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவை அவனுக்கு யாருன்னே தெரியாது. அந்த சைக்கிளில் இருக்கிற மனுஷன் எங்கள் அப்பா பார்த்து கேட்டானா, நீ தான் தாமஸ் ராஜான்னு கேட்டானா. எங்கள் அப்பாவுக்கு என்னன்னே புரியல. நான் தான் தாமஸ் ராஜன்னு. உன்னை சுந்தரம் பாஸ்டர் கையோட கூட்டு வர சொன்னார். இந்த சுந்தரம் பாஸ்டர் எங்கள் அப்பாவை தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு சுந்தரம் பாஸ்டர் தெரியாது, இவனுக்கு எங்கள் அப்பாவை தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல தேவன் ஒரு மனுஷன்கிட்ட பேசி ஒரு மனுஷனை அந்த இடத்துக்கு அனுப்பி எங்கள் அப்பாவை கரெக்டாக அந்த நேரத்துக்கு கொண்டு வந்து அந்த மனுஷன் போய் அந்த சபையில் சேர்ந்து, நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் இடத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகிற இந்த இடத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை மறக்கவே இல்லை. முதலாவது தேவன் எதை அறிந்திருக்கிறார்? God knows the place. உங்கள் இடத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.